விவசாயி செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். கல்லூரிகளுக்கு யுஜிசி உத்தரவு. கட்டமைப்பு வசதிகள், வேலைவாய்ப்பு மற்றும் இதர செயல்பாடுகள் குறித்த விவரங்களை கல்லூரிகள் இணையதளத்தில் முறையாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் என யுஜிசி அறிவுறுத்தியுள்ளன. மாணவர் சேர்க்கை, ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள், முன்னாள் மாணவர்கள் குறித்த விவரம், ஆராய்ச்சி, கல்வி கட்டணம் உள்ளிட்ட தகவல்களை கல்லூரிகள் தங்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என யுஜிசி உத்தரவிட்டுள்ளது. ஆசிரியர் கையடக்க கணினி பெறுதல் உறுதிமொழி சான்று வெளியீடு. இன்று நடைபெற்ற 50 விழாவில் ஆசிரியர்கள் கையடக்க கணினியை பெற்று வரிசை எண் கொண்ட கையடக்க கணினியை பள்ளியின் சார்பாக பெயர் கொண்ட இடைநிலை ஆசிரியராக நான் பெற்றுக்கொண்டேன் என்றும் பள்ளியில் இதை பொறுப்பாக சமர்ப்பிப்பேன் என்றும் உறுதிச்சான்று அளித்துள்ளனர். அரசு பள்ளிகளில் உபேரையாக இருந்த 915 இடைநிலை ஆசிரியர்கள் கலந்தாய்வு மூலம் பணி நிரவல். அரசு பள்ளிகளில் உபரியாக இருந்த 915 இடைநிலை ஆசிரியர்கள் கலந்தாய்வு மூலம் பணி நிரவல் செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் தொடக்க கல்வி இயக்குநரகத்தின் கீழ் 31,336 தொடக்க நடுநிலை பள்ளிகள் இயங்கி வருகின்றன. இவற்றில் 25.50 லட்சம் மாணவர்கள் பயில்கின்றனர். இவர்களுக்கு பாடம் நடத்த 1.07 லட்சம் ஆசிரியர்கள் பணிபுரிகின்றனர். இதற்கிடையே அரசு பள்ளிகளில் ஆண்டுதோறும் மாணவர் எண்ணிக்கை அடிப்படையில் ஆசிரியர் பணியிடங்கள் நிர்ணயம் செய்யப்பட்டு வருகின்றன. அதில் உபரியாக உள்ள ஆசிரியர்கள் கண்டறியப்பட்டு தேவையுள்ள இதர பள்ளிகளுக்கு பணி நிரவல் செய்யப்படுவர் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. +2 துணைத் தேர்வு ஹால் டிக்கெட் ஜூன் 19 வெளியீடு. +2 துணைத் தேர்வு எழுத உள்ள தனித் தேர்வர்களுக்கான ஹால் டிக்கெட்டுகளை தேர்வுத்துறை ஜூன் 19 வெளியிடுகிறது. இதுகுறித்து தேர்வுத்துறை இயக்குநர் சேதுராமவர்மன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், +2 வகுப்புக்கான துணைத் தேர்வு ஜூன் 24 முதல் ஜூலை 1 வரை நடைபெறவுள்ளன. இந்த தேர்விற்கு விண்ணப்பித்த தனித் தேர்வர்கள் www.dg.tn.government.in இல் தனது ஹால் டிக்கெட்டை எடுத்துக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாதிரி பள்ளி பணியாளர்களுக்கான தொகுப்பூதியம் உயர்வு. பள்ளி கல்வித்துறை அரசாணை வெளியீடு. அரசு மாதிரி பள்ளிகளில் பணிபுரியும் நூலகர் உட்பட தொகுப்பூதிய ஊழியர்களுக்கான ஊதியத்தை பள்ளிக்கல்வித்துறை உயர்த்தியுள்ளன. இதுகுறித்து பள்ளிக்கல்வித்துறை செயலர் ஜே. குமரகுருபன் வெளியிட்டுள்ள அரசாணையில், அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டத்தின் கீழ் கல்வியில் பின்தங்கிய 44 ஒன்றியங்களில் அரசு மாதிரி பள்ளிகள் ஏற்படுத்தப்பட்டன. இந்த 44 மாதிரி பள்ளிகளில் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களில் பணிபுரிந்து வரும் பணியாளர்களுக்கு 7வது ஊதியக்குழு அடிப்படையில் தொகுப்பூதியம் உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி 44 மாதிரி பள்ளிகளில் இளநிலை உதவியாளர், நூலகர், ஆய்வக உதவியாளர், அலுவலக உதவியாளர், தூய்மை பணியாளர், காவலாளி, தோட்டக்காரர் என மொத்தம் 308 பணியிடங்கள் உள்ளன. இதில் இளநிலை உதவியாளர், நூலகர், ஆய்வக உதவியாளர் பணியிடங்களுக்கு தொகுப்பூதியம் அடிப்படையில் சம்பளம் வழங்கப்படுகிறது. இது மாதிரி பள்ளிகள் பணியாளர்களுக்கான தொகுப்பூதிய உயர்வினை வெளியிட்டுள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.